மாடி தோட்டத்துக்கு வந்து தண்ணீர் வந்து நீங்கள் வழிய நம்ம ஊற்றவே தேவையில்லை. அதுக்கு தேவையான தண்ணீர், அதாவது அந்த ஈரப்பதம் மண் நனையுது இல்லைங்களா ஃபுல்லாக, அந்த அளவு நீங்கள் ஊற்றிட்டிங்கனாலே அதுவே போதும். நீங்கள் தண்ணீர் வந்து நீங்கள் இப்போ 2 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் ஊற்றுனாலே போதும். டெய்லி ஊற்றணுன்னு நீங்கள் அவசியமே கிடையாது. 2 நாளைக்கு ஒரு முறை. இந்த நீங்கள் வந்து வழிஞ்சி மெயினாக பார்த்தீங்கன்னா மாடி தோட்டத்தில் நீங்கள் வந்து க்ரோ பேக்கில் வைக்கும் போது நீங்கள் வந்து ஒரு உயரமான பலகையில் அந்த மாதிரி தான் வைப்பீங்க. அப்படி வைக்கும் போது அந்த தண்ணீர் வந்து வடிகால் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு இதில் வந்து கலவை நீங்கள் வந்து எந்த செடி தொட்டியில் வைக்கிறதா இருந்தாலும் சரி, நான் வந்து அந்த கேன் இருக்கு இல்லைங்களா, அதில் கூட எல்லாத்துலேயும் வைக்கிறாங்க. ஆமாம், எதில் வைத்தாலும் அந்த வடிகால் வந்து கீழே ஒரு ஓட்டை இருக்கணும், அது மேலே ஒரு சில்லு வைக்கணும். அந்த தண்ணி வந்து நீங்கள் ஊற்றுற தண்ணி வெளியில் போகிற மாதிரி அதிக தண்ணி இருந்தால் அது வெளியில் தேவையான தண்ணி இழுத்து வச்சுக்கோ, மிச்சம் இருக்கிறத நம்ம போடுறோம். இப்போ நம்ம மாடி தோட்டத்தில் வந்து போடும் போது நம்ம அந்த கொக்கோபீட்டை தான் பயன்படுத்துகிறோம். அந்த கொக்கோபீட்டை தேங்காய் நார் கழிவு கம்போஸ்டை தான் நம்ம வந்து அந்த இதை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அப்படி பயன்படுத்தும் போது அதனுடைய தன்மை என்னென்னா தண்ணீரை இழுத்து வச்சுக்கும். அது வந்து உடனே காஞ்சிராது, மண் வந்து உடனே காஞ்சிராது, அது வந்து காயிற அளவுக்கு விடவும் செய்யாது. கொஞ்சம் ஓரளவுக்கு இது நம்ம டெய்லி தண்ணி ஊற்றணும்னா அதுக்கு 2 நாள் ஒரு முறை தண்ணி ஊற்றினா போதுமானது. ஓகே.